அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக விளக்கமளித்த பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசிடம் செய்தியாளர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அதிமுகவுக்கு முன்பு திமுகவும் தங்களிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் அதிமுக அரசையும் அதிமுகவினரையும் கடுமையாக விமர்சித்து வந்த பாமக தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளது. இது தொடர்பாக பாமக மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அது பற்றி பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். அப்போது அதிமுக அரசின் ஊழல் தொடர்பாக ஆளுநரிடம் மனு அளித்தது உண்மைதான் என்று குறிப்பிட்ட அன்புமணி, யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தற்போதும் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். ஆளுநரிடம் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்தோம், அது உண்மைதான். இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, யார் தவறு செய்தாலும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்னைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை, மாறப்போவதும் கிடையாது. இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்ற கேள்விக்கு 2010ஆம் ஆண்டு பென்னாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என பாமக ஏற்கனவே அறிவித்திருப்பதாகவும் அதே சமயம் யாரையும் ஆதரிக்க மாட்டோம் என கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார். 2010 பென்னாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என நாங்கள் அறிவித்தோம். அந்த அறிவிப்பின் காரணமாக நாங்கள் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அந்த முடிவை நாங்கள் சொல்லல. நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து செய்தியாளர்கள் அவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய போது, ஊடகங்களே இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறீர்களே ஏன் என ஆவேசமடைந்தார். ஊடகம் என்ன இவ்வளவு கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறீங்க? நீங்க அவ்வளவு ஆவேசமா இருக்கிறீங்க. அவருக்கும் தண்ணி கொடுப்பா, கொஞ்சம் ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க, கேஷுவலா இருங்க. என்ன அதனால நீ என்னமோ நீங்க எலெக்ஷன் நிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ இதுல இருக்கிறீங்க. நாங்க தான் நிக்கிறோம், எலெக்ஷன் நிக்கிறோம். நாங்க தான் மக்களை சந்திக்கணும், போட்டியிடணும். அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு முன்பு திமுகவும் தங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக அன்புமணி ராமதாஸ் கூறினார். திமுகவோடு சேரவில்லை என்ற விரக்தியால் தான் தற்போது ஸ்டாலின் தங்களை விமர்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நீங்க அதிமுக கூட பேசுறதுக்கு முன்னாடி திமுக கூட பேசுனீங்களா இல்லையா? அதாவது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகள் அனைவரும் எங்களை அணுகினார்கள், திமுக உட்பட. கடந்த தேர்தல்களில் பாமகவின் தேர்தல் அறிக்கையை பலர் பாராட்டியதாக குறிப்பிட்ட அன்புமணி, ஆனால் ஊர் ஊராக சென்று வாக்கு கேட்ட போதும் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என கவலை தெரிவித்தார். இதனால்தான் தற்போது தங்களது வியூகத்தை மாற்றியிருப்பதாக அவர் விளக்கமளித்தார். ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், நல்ல தேர்தல் அறிக்கை வைத்தோம், எல்லாம் பாராட்டினாங்க, ஆனா ஓட்டு போடல. என்ன ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கொடுக்கல மக்கள். அதனால தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை மாற்றிருக்கின்றோம். 8 வழிச்சாலை திட்டத்திற்கு பாமக எப்போதும் எதிர்ப்புதான் தெரிவிக்கும் என திட்டவட்டமாக கூறிய அவர், அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் அந்த திட்டத்தை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என குறிப்பிட்டார். 8 வழிச்சாலையை இன்றும் நாங்கள் எதிர்க்கின்றோம், நாளையும் எதிர்ப்போம். நாங்கள் அதான் சொல்றேன், நாங்கள் தமிழக அரசுடன் வலியுறுத்தி இந்த திட்டத்தை ரத்து செய்ய நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். பல்வேறு ஊழல்கள் புரிந்துள்ளதால் அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் மனு அளித்த அன்புமணி, தற்போதும் அக்கட்சியை ஊழல் கட்சியாக பார்க்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் அன்புமணி தவிர்த்தார். குட்கா அலிகேஷன்ல என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய அமைச்சர்களோட நீங்க கூட்டணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கொடுத்த 10 கோரிக்கையில ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கணும்,
ஏன்னா நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்த பட்டியல்ல இருக்கக்கூடிய 24 அலிகேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கணும், விசாரித்தால்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு ஷரத்தை நீங்க ஏன் வைக்கல? கவர்னர் கிட்ட கொடுத்திருக்கிறேன். இவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்ணணும்? அது கவர்னர் கிட்ட கவர்னர் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீங்க இப்ப குட்கா ஸ்கேம் கேள்வி கேக்குறீங்க தெரியல. இல்ல குட்கா ஸ்கேம் எடுத்துக்கங்க. No, I am saying like you have been someone who has been opposing Vijay Bhaskar, who wants Vijay Bhaskar to be dropped from the cabinet. And why are you now aligning with him? Let the CBI inquire, and if they bring out evidences of corruption, I will be the first to ask them to take severe action and step down. So ipo evidence illanu nenikringala neenga? Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is going on. ஊழல் மிகுந்த கட்சியா இல்லையா? Investigation is going on. அதிமுக ல ஊழல் இருக்கா இல்லையா? Natural conclusion, and then I will give you a comment. என்னோட கேள்வி, நீங்க do you still believe? You want to preempt it? இல்ல do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on, let it come to its conclusion, and then we'll sir the question is very simple, sir சங்கரன் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி, வராவிட்டால் கவலை இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். ஆனா எங்களை பொறுத்தவரைன்னா கூட்டணியின் கதவு திறந்திருக்கு, அதனால யார் வேணுமானாலும் பேசலாம். அந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மேபி மே நாட் பி, மேபியா இருந்தால் சந்தோஷம், மே நாட் பி இருந்தால் டோன்ட் வரி, அவ்வளோதான்.